வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மல்லாடி கிருஷ்ணாராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது, தற்போது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனம் சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்ப இலை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மல்லாடி கிருஷ்ணாராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது, தற்போது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் மீது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக உழைத்ததை விட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உழைத்திருக்கிறார் என்றும், முதலமைச்சராக வைத்தியலிங்கம் இருந்தபோது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பல பணிகளை செய்து முடித்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். ரிலையன்ஸ் மற்றும் ஆயில் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட CSR நிதி முழுவதுமாக செலவு செய்யப்பட்டு விட்டதா என்பதை அவர் விளக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஏனாமில் பாரிஸ் ஈகிள் டவர் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கிறது என்றும், அந்த டவர் தற்போது துருப்பிடித்து வீணாகி இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், ஆந்திர ஒப்பந்ததாரர்களை அடிக்கடி சந்திப்பது, இலங்கைக்கு சென்று அமைச்சர்களை சந்தித்தது எதனால் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மல்லாடி கிருஷ்ணாராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது, தற்போது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்களால் புறந்தள்ளப்பட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் தோல்வியடைந்த பின்னரும் அரசு பதவி மற்றும் முதலமைச்சரை கையில் வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் மாண்புகளையும் மரியாதையையும் குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மல்லாடி கிருஷ்ணாராவ் அமைச்சராக இருந்தபோது அரசு திட்டங்களுக்கு போலியான முறையில் பூஜைகள் போடப்பட்டு அந்த பணி மேற்கொள்ளப்படாமலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதை ஏன் என்று விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், இதுபோன்ற போலியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். பழிவாங்கும் அரசியலை மல்லாடி விட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கேட்டுக் கொண்டார். மோசமா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் அவர் இருக்கும்போது காங்கிரஸ் அவருக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தது. காங்கிரஸ்ல இருக்கும்போது அவரால் செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எல்லாமே கிடப்புல போடப்பட்டு எல்லாமே வீணா போய் கிடக்கு. அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழி வாங்கறதா நினைச்சு ஏழை மக்களை பழி வாங்கி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், ஏன் ஒண்ணுமே செய்யல? உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் பேசிதான் இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும்போது, அதாவது மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இந்த கவர்னர் செய்ய விடல, மத்திய அரசு செய்ய விடல. ஆனா காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் எந்த பழிவாங்க திட்டத்தையும் செய்யவே கிடையாது. அன்னைக்கு இதே மரியாதைக்குரிய வெண்ணாவர் அவர்கள் இருக்கும்போது, இந்த கவர்னர் எந்த AK சிங் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலும் இந்த பழிவாங்க அரசியல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆமா. அதே மாதிரி இவர் போய் அந்த கொல்லப்பள்ளி அசோக்கோட அந்த இடத்துல போய் அவர் பழிவாங்க நினைச்சுக்கிட்டு மக்களை பழிவாங்கிட்டு இருக்கிறாரு. பழிவாங்க அரசியலை விட்டுட்டு அவர் மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பார்க்கட்டும். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனம் சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில வருடங்களாகவே நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதால் தண்ணீர் கேன் பிசினஸ் அதிகரித்துள்ளது. தெருவுக்கு தெரு சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் கேன்கள் விற்கப்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்படும் கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லாததால் மக்கள் மினரல் வாட்டரை நாடி செல்கின்றனர். ஒரு வாட்டர் கேன் 30 ரூபாய் என்ற அளவில் வீடுகள் தோறும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் சிலர் நேரடியாக சென்று வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனம் சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில்
கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இதுகுறித்து அந்த வாட்டர் கேன் போடும் நபரிடம் புகார் தெரிவித்தார். தொடர்ந்து இவர்கள் வாட்டர் கேனை சுத்தம் இல்லாமலும் பழைய வாட்டர் கேனில் தண்ணீர் நிரப்பி வந்து கொடுப்பதாக புகார் கூறும் அவர், சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள தண்ணீர் கேன் பிசினஸ் செய்யும் அலுவலகங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், கார்ப்பரேஷன் தண்ணீர் சுத்தமாக இல்லை என்பதால் தான் அனைவரும் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதாகவும், ஆனால் அந்த மினரல் வாட்டர் சுத்தம் இல்லாமல் கொடுப்பதால் மக்கள் எங்கு செல்வது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாண்டிச்சேரி நெடுங் வீதி கொசப்பாளையத்தில் 209 நம்பர் வீட்டில் இருந்து பேசுகிறேன் சார். தண்ணி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு டைம் வந்து ஒரு பூச்சி இருந்தது. சாதாரண அந்த பூச்சி தான் சொல்லி கல்லுகளை விட்டாச்சு அதை. அப்புறம் நேற்று நைட்டு கொண்டாந்து போட்ட பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு கருவாம்பூச்சி இருக்குது இதில். அதை பார்த்துட்டு உடனே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். நான் கருவாம்பூச்சி இருக்க உள்ளார இருக்குது, அப்படி பேக்கிங் சீலோடு இருக்குது. அதான் சார், எங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய இருக்குது சார். என் பேர பிள்ளைங்க இருக்குது, என் பிள்ளைங்க இருக்காங்க. குடும்ப பெரிய ஃபேமிலி சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் விழுப்புரத்தில் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோ பண்ணேன். எனக்கு ஆஞ்சியோ பண்ணிட்டு வந்து அப்போ நான் வந்து இது மாதிரி வாட்டர் தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். நிறைய ஆன்லைன் வாட்டர் இருக்குது. குடிக்க தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்ட் இருக்குது, குடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. குடிக்க தண்ணி வரல இல்லை, அதில் வந்து ஃபில்டர்லாம் போட்டு அதுவும் சரி வரல ஒன்றும். அப்புறம் அந்த பாட்டில் வாட்டர் வாங்கி குடிக்கும், நம்ம இதை வாங்கி குடிக்கிறது. இதெல்லாம் ஐஎஸ் சர்டிஃபிகேட் உள்ளதா அப்படின்னாக்கா இது எப்படி தான் ஃபுட் சேல் யாராவது பார்க்குறாங்களா என்னன்றதை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் சார். அவங்க கேட்டால் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்து என்ன சார் பண்ணுறதுக்குன்னா நம்பி தான் பாட்டில் தண்ணி வாங்குறோம். அதே மாதிரி தான் அங்கே என்ன செய்யறாங்க. ஹலோ சார், நாங்கள் வீட்டில் வந்து இப்போ ஆல்ரெடி ஆரோ போட்டிருக்கோம். அந்த ஆரோ வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளே ஃபில்டர் அடைச்சி ஜாம் ஆகிடுது. அதில் வேண்டி அது அந்த தண்ணி ஆரோ வாட்டர் குடிக்க முடியாத அளவுக்கு இல்லை. அதனால வேண்டி தான் நாங்கள் வந்து பாட்டில் வாட்டர் ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறாங்க. வாங்கினா காசு கொடுத்து வாங்கி அந்த புண்ணியமில்ல அவருக்கு பாருங்க. இது போல வந்து நதியில் கொண்டு போட்டால் 30 ரூபா வராங்க ஒரு பாட்டுக்கு, கீழே இருந்தால் 30 ரூபா வராங்க. ஆனால் போட்டு தண்ணி போல மோசமாக என்ன சார் செய்யறாங்க. மீன் வாட்டரே போல இருக்கு, இந்த கேன் வாட்டரே போல இருந்தாக்கா என்னதான் பண்றது. உடம்பே லாஸ்ட் மந்த் தான் ஆஞ்சியோ பண்ணி கலெக்டர் போல 2 பாட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க பாருங்க. பாட்டில் மிஞ்சி போனாங்க 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு பழைய பாட்டில் யூஸ் பண்றாங்க. மிஞ்சி போனால் 3 மாதம் 4 மாதம் ஒரு முறை பாட்டில் மாற்றணும். அந்த வேலையே கிடையாது. ஒரு பாட்டில் கொண்டா போடுறாங்க பாருங்க, அவ்வளோ மோசமாக அந்த பாட்டில் உடஞ்சி போயிருக்கு. அதில் வாட்டர் கொண்டா போடுறாங்க. பாட்டில் என்ன கண்டிஷன் பாருங்க, பாட்டில் எவ்வளோ பழசாக இருக்கு. இந்த பாட்டில் மாற்றணுன்ற இல்லை, அப்படியே கொண்டா போட்டு போறாங்க. இது காசு 30 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. பாட்டில் க்ளீன் பண்ணுறாங்க நினைச்சு இல்லை போல. ரெண்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சி கிடைஞ்சி லீக் ஆகிட்டு இருக்கு. பாட்டில் வேற அப்படியே ஒட்டி தேப்பிச்சு ஒட்டி கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க பாட்டில். இந்த மாதிரி பாட்டில் பழைய பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கொஞ்சம் நீங்கள் கண்டிஷனாக சொல்லணும். 6 மாதம் ஆனால் கூட ஒரு பாட்டில் புதுசாக மாற்றணும். அந்த வேலையே கிடையாது என்கிட்ட. பழைய பாட்டில் மாற்றி போட்டுருக்காங்க. ஒரு போட்டு என்ன வருது. அந்த பாட்டில் எத்தனை முறை ப்ளீச் போட்டு கழுவுவாங்களா என்னன்னு தெரியல போல. புதுச்சேரியில் விநியோகிக்கப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சுகாதாரமற்ற தண்ணீரே ஆங்காங்கே வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்ப இலை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும், மாதம் 10,500 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும், சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதிமொழியை நிறைவேற்றிட அனுப்பிய கோப்பிற்கு காலம் காட்டாமல் ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்ப இலை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். தொடர்ந்து அண்ணா சிலை சதுக்கம் அருகே சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களும் எழுப்பினர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கைது செய்தனர்.
மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் புதுச்சேரியில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. வாசன் கண் மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் புதுச்சேரியில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேலு தலைமை தாங்கினார். பொருளாளர் ஐயப்பன், செயலாளர் பாண்டியன் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஓட்டுநர் சீருடை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் ஸ்ட்ரைட் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார், அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, பாலா, செந்தில், கார்த்திக், ரமேஷ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண், சிவசங்கரி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து பேசினார். ஆந்திராவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது புதுச்சேரி மீனவர்களின் 4 படகுகளை ஆந்திர மீனவர்கள் சிறைபிடித்தனர். மேலும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆந்திராவில் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும், இதேபோல் ஏனாமில் உள்ள தீவு 5 உள்ள ONGC குழாய் வெடித்து பாதிப்பு ஏற்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்தார். கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் நாரா லோகேஷ் உறுதியளித்துள்ளார். புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 2000 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வில்லியனூர் பகுதி MGR சிலை சந்திப்பு மற்றும் வில்லியனூர் பைபாஸ் கோபாலசாமி நாயக்கர் மண்டபம் அருகே உள்ள சுமார் 2000 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கலாம் ஓட்டுநர் நலசங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமை தாங்கினார். செயலாளர் ரவி, பொருளாளர் முருகன் முன்னிலை வகித்தனர். இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் லூர்துசாமி, எழிலன், முருகன், பிரபு, விஸ்வா, செந்தில், முத்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.
மேலும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் ஓட்டுநர்கள் நலசங்கத்தின் சார்பில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கன்வாடி ஊழியர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1 மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 50 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒப்பந்த காலம் முடிவடைவதால் அவர்களுக்கு மீண்டும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1 மணி நேரத்திற்கும் மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், சார்பு ஆட்சியர் பூஜா மற்றும் வன பாதுகாவலர், பொதுப்பணித்துறை நிர்வாகிகள், பொறியாளர், தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ், காரைக்கால் வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் கணேசன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், தாசில்தார்கள், 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். குறைதீர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், காரைக்காலில் விளை நிலங்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பன்றிகளின் இனப்பெருக்கம் அதிகரித்திருப்பதால் விளைபொருட்கள் சேதமடைந்து பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலையில் உள்ளது. எனவே நகராட்சி மற்றும் அந்தந்த பஞ்சாயத்து அதிகாரிகள் மூலம் பன்றிகளை பிடித்து கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வருகிற காலம் மழைக்காலம் என்பதால் நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாரி விளைநிலங்களில் மழை வெள்ளம் தேங்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். மானிய விலையில் நெல் விதைகளை வழங்குவதற்கு பஜன்கோ மற்றும் KVK மூலம் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும். திருநள்ளாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சார வசதி வழங்குவதற்குண்டான நடவடிக்கையை துறை ரீதியாக எடுக்க வேண்டும். மேலும் மாவட்டத்தில் உள்ள யூரியா தட்டுப்பாட்டை போக்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்களில் கடன் வழங்கும் போது சிபில் ஸ்கோரை பார்க்கக்கூடாது எனவும், புதிய கடன் வாங்கும் போது ஏற்படும் இடர்பாடுகளை முன்னதாக அதிகாரிகள் கண்டறிந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கால்நடை துறையில் காலியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும். விவசாயிகள் நாட்டு காய்கறிகளை விளைவிக்கும் வகையில் வேளாண் துறையில் நாட்டு காய்கறி விதைகள் கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை எடுக்க வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை வரும் காலங்களில் திறக்க வேண்டும். பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். கால்நடைகளுக்கு இந்திய ரக கலப்பின ஊசிகளை மட்டுமே கால்நடை துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் குறைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். மேலும் மாவட்டத்தில் கருவேல மரங்களை அகற்றுவதற்கு பஜன்கோ மூலம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் பாசன சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், மல்லாடி கிருஷ்ணாராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது, தற்போது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனம் சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அண்ணா சாலையில் கையில் உடுக்கை, வேப்ப இலை எடுத்துக்கொண்டு நூதன முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.